வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன். தைராய்டு கிளாண்டில் கொழுப்பு கட்டிகள் ஏதாவது உருவாகிறதுனாலையோ இல்லை தைராய்டு செக்ரேஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். சில ஆட்டோ இம்யூன் டிசீஸில் சில தைராய்டு அடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா தைராக்சின் ஹார்மோன்ஸ் அளவுக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும். சில பேர்த்துக்கு எக்ஸசிவாக அயோடின் உள்ளுக்குள்ள கண்டென்ட் நம்மளுடைய உடம்புல அதிகமாச்சு அப்படின்னாலும் தைராக்சின் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்பையோ அது அதிகமாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகுறப்பையோ அந்தந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக தைராக்சின் ஹார்மோன் ஒருத்தவங்களுடைய உடம்பு வெயிட் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே போல் நம்மளுடைய பாடியில் நடக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இந்த 3 மெட்டபாலிசம் நடக்கிறதுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். அதுக்கப்புறமா நம்மளுடைய உடம்புல விட்டமின் சத்துக்களும் ரொம்ப முக்கியமானது. அந்த விட்டமின் சத்து அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்மளுடைய உடம்புல நார்மலான பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அப்புறம் நம்மளுடைய உடம்போட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்டேஜ் தாண்ட அவங்களுடைய வளர்ச்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பலமாகிறதுக்கு, அப்புறம் நம்மளுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு, மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக இயங்குறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தைராக்சின் தான். ஸோ தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு நல்லா ப்ராப்பராக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இப்போது தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஹார்மோன் தெரப்பிஸ் தான். தைராக்சினை அப்படியே மாத்திரைகளாக எடுத்து இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, லைஃப் லாங் இதை எடுத்துகிட்டு வரணும், இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் இதை தாண்டி நம்ம தைராய்டு கிளாண்ட் நல்ல நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் ஆக வச்சோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும். எக்ஸசிவாக இருக்கிறதும் நார்மல் ஆகிடும், கம்மியாக இருக்கிறதும் நம்மளுக்கு நார்மலாகி வரும். எப்படி அது நம்மளுக்கு சரியாகுது அப்படின்னா முக்கியமாக தைராய்டு பிரச்சனைக்கு இருக்கவங்களுக்கு கல்லீரலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் கூடவே சேர்த்து எடுக்கும்போது தான் தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முழுமையாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் நம்மளுடைய உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகுது, இந்தந்த இடத்துக்குள்ளே அது போகுது, இந்தந்த ஃபங்க்ஷனை பண்ண போகுது அப்படின்றப்போ அதை கடத்தி கொண்டு போகிறது என்ன அப்படின்னா ஆல்புமினும் குளோபுமின் அந்த 2 புரோட்டீன் தான் தைராய்டு ஹார்மோன்ஸை ஒவ்வொரு இடத்துக்கும் கடத்தி கொண்டு போகும். ஆல்புமினும் குளோபுலினும் நம்மளுக்கு நார்மலான அளவு இருந்துச்சு அப்படின்னா தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா நடக்கும். தைராய்டு ஹார்மோன்ஸு ஒவ்வொரு இடத்துக்கும் நல்ல சரி அளவுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போது கல்லீரல் நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா தான் போதுமான அளவு ஆல்புமின் குளோபுலின் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு தைராக்சினை ஒவ்வொரு இடத்துக்கும் தேவைப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸஸாக மிஞ்சின தைராக்சின் சில பேர்த்துக்கு ஹைப்பர் ப்ரொடக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் தைராக்சின் ஹார்மோன்ஸ் அதிகமான அளவு பிளட் ஸ்ட்ரீமில் நிற்கும். அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம லிவரையும் கிட்னியையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்கணும். லிவரும் கிட்னியும் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகும்போது தைராக்சினுடைய வளர்சிதை மாற்றம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஓரத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லையும் பொதுவாக லிவர்லையும் தான் நிறைய நடக்கும். அப்போது தைராக்சின் ஹார்மோன் நம்மளுக்கு வளர்சிதை மாற்றம் நல்லா ஆகணும் அப்படின்னா எதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிடணும், அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில டிஷ்யூஸையும் லிவரையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடணும்.
அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன்ஸ் எல்லாமே போய் எங்கே போய் நம்மளுக்கு வந்து கழியும், எங்கே போய் அது வந்து அழியும், சிதைவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராக்சின் ஹார்மோனுடைய சிதைவு எக்ஸஸாக எஞ்சி இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன்ஸு, வீக்காக இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு சிதைவடையும் அப்படின்னா, அதுவும் நம்மளுக்கு லிவரில் தான் நம்மளுக்கு சிதைவடையும். லிவரில் வந்து நம்மளுக்கு சல்ஃபேட் கூடயும் குளுக்ரானிக் ஆசிட் கூடயும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த பழைய தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிதைவடைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப லிமிட்டட் அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கிட்னிலையும் போய் நம்மளுக்கு சிதைவடைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள், நம்மளுடைய கல்லீரல், நம்மளுடைய சிறுநீரகம், இந்த மூணையுமே உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்கும் போது தான் தைராய்ட் கிளாண்ட் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். தைராய்ட் கிளாண்டில் எந்த ஒரு நோய் ஏற்பட்டிருந்தாலும் அது மூலிகை மருத்துவத்தினாலே நம்ம பரிபூர்ணமாக நம்ம குணப்படுத்திடலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தைராய்ட் கிளாண்டில் கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது பார்த்திங்களா. அப்போது சிறுநீரகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சேர்த்து நம்ம கொடுக்குறப்போ அந்த ப்ராப்ளம், அந்த கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம், இந்த மாதிரி கட்டிகள் வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்கு, இந்த மாதிரி கட்டிகள் இந்த சைஸில் இருந்திருக்கு, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அந்த கட்டிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துருவாங்க, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் அதே கட்டிகள், இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கட்டிகள் வந்து மறு சைடும் சில பேர்த்துக்கு வந்து சில வருஷங்கள் கழித்து வந்துடும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டி இருந்து ஒரு கிளாண்டை எடுத்துட்டோம், திருப்பி இன்னொரு கிளாண்டையும் எடுக்கிறதுக்கு பயப்பட்டுட்டு அந்த கட்டியோடு நம்ம மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கே அந்த கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சு சரியாக இருக்குது. அப்போ நார்மலாக நம்மளுக்கு தைராய்ட் கிளாண்டை வந்து எடுக்காமல் கட்டிகள் கரைகிறதுக்கு உள்ளுக்குள்ளே மருந்துகள் கொடுத்தாவே கட்டி கரைஞ்சி போயிடும். அதுக்காக தைராய்ட் கிளாண்டை எடுக்க தேவை கிடையாது. தைராய்ட் கிளாண்டை எடுத்துட்டோம், அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தைராய்டு ஃபங்க்ஷன் தைராய்டு ஹார்மோன் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் சொன்னேனோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு. அதை வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது, அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றவே கூடாது. இப்போ இந்த தைராக்சின் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 100% மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னா ஒரே வழி யோகாசனம் தான். யோகாசனம் பண்ணி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கராஸையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நிச்சயமாக நம்ம சரிப்படுத்திடலாம். ஒரு சின்ன மருந்து மாத்திரை கூட தேவை கிடையாது. தைராய்டு கிளாண்டை வந்து அழகாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம். வெறும் இந்த யோகாசனம் மட்டுமே போதுமானது. யோகாசனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் அதை பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து உங்களுடைய தைராய்டு லெவல்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். குறைவாக இருக்கிறது நார்மலாகி வரும், அதிகமாக இருக்கிறதும் நார்மலாகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு புயங்காசனம்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதையும் ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க. அதையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அழகாக தைராய்டு கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் இல்லாமலே நம்மளுக்கு பேலன்ஸ்ட் ஆயிரும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் எனக்கு தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் எனக்கு வந்து லெவல்ஸ் நார்மலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீத்தாப்பழ இலை இருக்குது பார்த்திங்களா, ஒரு 5-6 இலையிலேருந்து ஒரு 10 இலைகள் வரைக்கும். இலை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. இலை நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு 5-6 இலை போதுமானது. அதை எடுத்து தட்டி போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு 6 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுங்க. சீத்தாப்பழ இலையோடு சேர்த்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சம் ஒரு 3 விரல் சேர்ந்து
எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு அளவு எடுத்து தட்டி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி கஷாயம் மாதிரி பண்ணிடுங்க. ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அது 1/2 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்க்கணும். நல்லா காய்ச்சினா தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே வந்து இறங்கி வரும். இதை நம்ம வடிகட்டி எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல தினசரி குடிச்சிட்டே வரணும். 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நார்மல் ஆகிடுக்கும். இது நார்மல் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுற வேண்டாம். வாரத்துக்கு 1 முறையோ இல்லை வாரத்துக்கு 2 முறையோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே தைராய்டு கிளாண்ட் வந்து அழகாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அழகாக அது ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து மாதத்துக்கு 1 முறை இந்த கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரியே குறைச்சிட்டு வந்துடுங்க. குறைச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா எப்போதுமே நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்கு ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தைராய்டு கிளாண்ட் வந்து ரீஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரியான சின்ன சின்ன யோகாசனங்கள் அது எல்லாத்தையும் ரெகுலராக தினசரி காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்போதுமே தைராய்டு கிளாண்டு வந்து நல்லா சீராக இயங்கிட்டு இருக்கும். டெஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன்ஸு, தைராய்டு கிளாண்ட் வந்து ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பற்றாக்குறையோ இல்லை அதிகமாக செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கோ போகாமல் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்காமலே அழகாக தைராய்டு கிளாண்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். தைராய்டு கிளாண்டு வந்து தாபிதமாக இருக்குது, தைராய்டு கிளாண்டில் வந்து கட்டிகள் இருக்குது, அதில் கொழுப்பு கட்டிகள் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு நீர்க்கட்டிகள் மாதிரி ஏதோ இருக்குது, இல்லை தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப அப்நார்மலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கால்லாம் வீங்கி போயிட்டுருக்கு, முகம்லாம் அதப்பாக இருக்குது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற நிலமையில ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் தைராய்டுக்காக நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. கரெக்டாக ரெகுலராக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு, பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு, அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.